இன்னைக்கு காலையிலேயே பயங்கர ஊதக்காத்து மாதிரி காற்று அடிச்சிட்டே இருந்துச்சுங்க. பயங்கர குளிர். அதோடய தலைக்கு குளிச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் கீரை பறிக்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் மாலை போட்டிருக்கும் போது கீரை சமைப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை கடைய மாட்டாங்க. ஆனால் பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்கங்க. மாலை போட்டுட்டா கீரை கடைய தான் கூடாது. ஆனால் வந்து வணக்கி சாப்பிடலாம். பிரியாணி மசாலா தீந்துருச்சு. அதனால் தக்காளி, பூண்டு, இஞ்சி மசாலாலாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டாங்க. என்றைக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சோ அன்றைக்கெலாம் நம்ம வீட்டில் தக்காளி சாப்பாடு தாங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், அது கூட மசாலா கொஞ்சம் சேர்த்து உப்பு தண்ணிலாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி இதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடிங்க. இது நம்ம தக்காளி சாப்பாடுன்னு சொல்லலாம், குஸ்கான்னு சொல்லலாம். இது கூட சோயாபானும் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். இந்த சூடாக செஞ்ச சாப்பாட்டை பச்சை வாழையில போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள சாப்பிட வச்சு இன்றைக்கி 2 பேர்த்தையுமே ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டாங்க.